ஹே கைஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து கியூவை ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டு லிச்சு உட்காந்துட்ருக்கா புக் ஷாப்பில். ஸோ அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கியூ அங்கே வரான். வந்த உடனே அவகிட்ட வந்துட்டு ஒரு புக்கு வந்து காப்பி கொடுக்குறான். கூடவே வந்துட்டு அவகிட்ட வந்து அவனுடைய வீட்டு கீயோடைய காப்பி வந்துட்டு கொடுக்குறான். ஸோ இது பார்த்துட்டு வந்து லிச்சு வந்து அப்படியே அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கும் போது இவன் பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஹீரோ மூலமாக நான் வந்து கேள்விப்பட்டேன், உனக்கு வந்து என்னை பிடிச்சிருக்காமே, நீயும் என்னை விரும்புறியாமே. ஸோ நான் வந்துட்டு இது வரைக்கும் நிறைய பொண்ணுங்களை என்னோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் யாருக்குமே என்னோட கீயை கொடுத்தது கிடையாது. உனக்கு தான் முதல்ல வந்துட்டு இந்த கீயை கொடுக்குறேன். ஸோ நீ எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ லீச்சு வந்து அமைதியாகவே இருந்துட்டுருக்கா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு நான் எமோஷ்னலாக பேசும்போது தெரியாமல் வந்துட்டு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கவும் இவன் போட்டு வாங்குறான். அப்படின்னா நீ எதுக்காக வந்துட்டு அன்னைக்கு அந்த லா ஃபார்ம் ஓனர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும் போது பார்த்து டென்ஷன் ஆனேன், அதே மாதிரி வீட்டுக்கு வந்தப்போ அங்கே வேற ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்து எதுக்காக ஜெலஸாக ஃபீல் பண்ணிட்டு என்னை சண்டை போட்டுட்டு ஓடினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகலாம், சும்மா அவன் நடிப்பெல்லாம் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு லீச்சு வந்து ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா என்னால் தான் ஹீரோயினும் இப்போ பிரேக்கப் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோடனே கியூ வந்துட்டு எனக்கு அவங்க ரெண்டு பேருடைய பிரேக்கப் பற்றி தெரியும், பட் ஆனால் வந்துட்டு அதில் என்ன நடந்துச்சுங்கிற ட்ராமாலாம் தெரியாது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. உன்னை விரும்புகிறேன், நீ என்ன விரும்புகிற, இது ரெண்டு பேரும் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதுக்கு லீச்சா வந்துட்டு மறுப்பு தெரிவிக்கிறா. ஸோ ஹீரோக்கும் பிரேக்கப் ஆனது என்னால் தான். ஸோ அந்த கில்ட்டி ஃபீலிங்லேருந்து நான் வெளியில் வர வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ற வரைக்கும் என்னால் உன்னை டேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்துருக்கக்கூடிய சாவியை வந்து திருப்பி இவங்கிட்டே ரிட்டர்ன் பண்ணிவிட அவன் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறான், என்ன பேசுறதுன்னு தெரியாமல். ஸோ இங்கே ஹீரோயின் பார்த்தோன்னா பிரேக்கப் ஆனதுலேருந்து ஆஃபீஸ்க்கே வராமல் மட்டை போட்டுட்ருக்கா. ஸோ அங்கே புதுசாக சேர்ந்துருக்கால அந்த பொண்ணு இப்போ நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி பயங்கரமாக வந்து கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறா. இந்த உலகத்தில் யாருக்குமே பிரேக்கப் நடக்கலையா, எல்லாரும் அவங்க லைஃப்பை வந்து பார்த்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணி போகவே இல்லையா, இன்னும் எத்தனை நாளைக்கு லீவ் போட்டுக்கிட்டே இருப்பேன், இல்லை இந்த வேலையை விட்டு போகிற வரைக்குமா, அப்படியே வேலையை விட்டு போனதுக்கப்புறம் ஹார்ட் சரியாயிடுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு அவளுக்கு பயங்கரமாக வந்துட்டு திட்டிக்கிட்டே அட்வைஸ் கொடுக்க நம்ம ஹீரோயினும் அப்போ தான் யோசிக்கிறா, இவன் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கே, எப்படினாலும் என்னோட வேலையை நான் தானே பண்ணணும், என்னோட வேலையை இப்போ அடுத்தவங்க தலையில் கட்டுற மாதிரிலாம் ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் கூட பொறுப்பாக இருக்கல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினச்சிக்கிட்டு உடனே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. பார்த்தோன்னா இப்போயுமே ஒரு க்ரீன் ஃபாரஸ்ட்டாக தான் இருந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் என்ன தான் பிரேக்கப் பண்ணிட்டு கிளம்பி போனாலும் இப்போ வந்து அவளோட லஞ்சோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிட முடியாததுனால அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வந்துட்டு இவனுக்கு வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே அதை அரேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஆஃபீஸில் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய செஃப் எல்லாரையுமே கூப்பிட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் ரைஸ் கொடுக்குறேன், ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு நிறைய காசு கொடுக்குறேன், ஸோ இதெல்லாம் வந்துட்டு சமைங்க, இனிமேல் வாரம் வந்து என்னென்ன சமைக்கணுங்கிற மெனுவை வந்து நான் வந்து சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிவிட அடுத்த நாள் வந்துட்டு அங்கே எல்லாருமே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய டிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே எக்ஸைட் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுங்கிற விஷயம் தெரியாமல் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவளோட கொலீக்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவளை பாஸ் வந்துட்டு உனக்காக தானே இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி போட்டு கலாய்ச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அப்பெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. லஞ்ச் பிடிச்சதுக்கப்புறமா அந்த புது பொண்ணு இருக்கால அவகிட்ட போய் இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சாரி கேட்குறா, என்னோட வேலையெல்லாம் நான் பண்ணாமல் இருந்துட்டேன், அதனால் உங்களுக்கு வந்துட்டு நிறைய வேலை இருந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிரேக்கப் பற்றி வந்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, பட் ஆனால் யார்கிட்டையும் சொல்லாமல் இருங்க, இந்த வருஷம் கடைசி வரைக்கும் தான் இங்கே ஒர்க் பண்ணுவேன், இந்த வருஷம் நியூ வருஷம் ஆரம்பித்த உடனே வேறு வேலை தேடிக்கிட்டு இந்த வேலையை விட்டுட்டு போயிடுவேன், அது வரைக்கும் நான் வேலையெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னு உடனே இந்த பொண்ணு வந்து திரும்ப சத்தப்படுறான், நீ காலேஜில் படித்து முடிச்சு இதோட ஒரு வருஷம் ஆக போகுது இந்த கம்பெனியில் சேர்ந்துமே, அப்படி இருக்கப்போ கூட உனக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்க, பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் போட்டு குழப்பிப்பியா, ஒரு ஆஃபீஸில் ஒரு ரெண்டு பேர் வந்து டேட் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம், ஸோ ஒருத்தருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அதே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா என்ன, அவங்கள வந்து நீ பார்த்துக்கிட்டு கடந்து போயிட்டு தான் இருக்கணும், ஏன்னா வந்து நீ தான் பிரேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருந்திருக்க, ஸோ அப்படி இருக்கப்போ எதுக்காக நீயாவே வந்துட்டு உன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிறதுக்காக பார்க்குற அப்படின்லாம் சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தோன்னா ஹீரோயின் வந்துட்டு எப்போவுமே ஒரு நூடுல்ஸ் ஷாப்பில் போய் சாப்பிடுவாள்ல அந்த ஆண்டி கிட்ட வந்துட்டு முன்னாடியே பேமெண்ட் பண்ணிடுறான், நிறைய வந்துட்டு காசு கொடுத்துட்டு ஹீரோயின் இந்த மாதிரி வரும்போதெல்லாம் அவகிட்ட காசு வாங்கிக்காதீங்க, அவள் கேட்குறது எல்லாத்தையும் கொடுத்துருங்க, அவள் பெரிய பவுல் தானே என்ஜாய் பண்ணுவா, ஸோ எல்லாமே பெரிய பவுலில் கொடுத்துருங்க அப்படின்லாம் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கும் போது தூரத்தில் இருந்து இது எல்லாத்தையுமே ஹீரோயினோட கசின் வந்து பார்த்துடுறா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவும் அவளை கவனிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் நீ எதுக்காக இவ்வளோ கேர் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறா. அதுக்கு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான், இது வந்து பிரேக்கப்னே நான் வந்து ஏற்றுக்கலை, எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தான் நான் பார்க்குறேன், அது எனக்காக சரியாயிடும், ஆனால் வந்து எனக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு தோணுது, அவள் டைம் கேட்டுட்டா, அவளை ஹர்ட் பண்ணக்கூடாது, ஆனால் வந்துட்டு நான் எல்லாத்தையும் சரி பண்ணணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் மாதிரி கேட்குறான். அதுக்கு இவளும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்துட்டு எனக்கு அவளை பற்றி தெரிஞ்ச வரைக்கும் அவள் டைம் கேட்டானா அவளுக்கு டைம் கொடுக்கறதா நல்லது, அதில் இருக்கான், இதுவும் இல்லாமல் வந்துட்டு என்கிட்ட பிரேக்கப் பண்ணாதுங்கிறான், இப்போ என்னென்னா லீச்சாவை கூப்பிட்டுட்டு அப்ரோட் போகிறான் அப்படின்னு சொல்லி அவளோட மைண்ட் வந்துட்டு கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு அலையிறதுக்காக ஆரம்பிக்குது. ஏதோ ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்னோவெல்லாம் வந்துட்டு பால் மாதிரி செஞ்சு அதை அப்படியே
வந்து அந்த புக் ஸ்டோருடைய கதவுல வந்து விட்டு எறிகிறா. அது கரெக்டாக போய் அங்கே ஒட்டிக்க நம்ம ஹீரோனுக்கும் கொண்டாட்டம் தாங்கல. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோபால் பண்ணி அடிக்கிறேன், கரெக்டாக போய் ஒட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அல்வர மாதிரி இருக்கேன், நானே வந்து திருட்டு தந்தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முணங்கிக்கிட்டே வாட்டுக்கு அங்கேருந்து ஓடி போயிடுறா. அந்த புக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற பொண்ணும் வந்துட்டு யார் இந்த மாதிரியான வேலையை பண்ணா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வந்து லிஷாவை பார்க்கறதுக்காக வந்தான்ல, அந்த சமயத்தில் வந்துட்டு இப்போ கியூவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். ஸோ கியூவுக்கு நீ வந்து உனக்கும் சரி கியூக்கும் சரி மியூச்சுவலாக ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அதை அவன்கிட்ட கன்ஃபஸ் பண்ணி அவனோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும் போது இவ சொல்கிறா, இல்லை நீங்கள் 2 பேரும் பிரேக்கப் ஆகிறதுக்கு நான் தான் காரணமாக போயிட்டேன் இல்லையா. ஹீரோயின் வந்துட்டு எவ்வளோ மனசு வருத்தப்பட்டிருப்பா, அன்றைக்கி அப்படி அழுதாலே பாவும். ஸோ வந்துட்டு நான் வந்து அவன்கிட்ட சொன்னது இதுதான், நீங்கள் 2 பேரும் பேச்சப் ஆகாமல் நான் இதை பண்ண மாட்டேன்னு உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நாங்கள் 2 பேரும் பேச்சப் பண்ணிக்கிறது பண்ணாததெல்லாம் எங்களோட தனிப்பட்ட விஷயம், அவள் என்னை நம்பாதது தான் எங்களோட பிரேக்கப்புக்கு வந்து காரணம். அது மட்டும் இல்லாமல் நான் தான் அவளுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நடந்துக்கல. ஸோ எங்கள் 2 பேர் சைட்லேயுமே வந்து மிஸ்டேக் இருந்துட்டுருக்கு, அதனால் நீ மனசை போட்டு குழப்பிக்காத, கியூ கிட்ட போய் முதல்ல உன் லவ்வை கன்ஃபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ கூடவே அவன் என்ன சொல்கிறான்னா, உங்கள் அம்மா வந்துட்டு முன்னாடியே கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ எப்போவுமே வந்துட்டு ஒருத்தர் வந்து உன்னை லவ் பண்ணுறதுக்கு இல்லை அன்பு செலுத்துறதுக்கு நீ டிசர்விங் கிடையாதுன்னு சொல்லி உனக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அதுலேருந்து முதல்ல வெளியில் வா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியாக லீச்சாவும் வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, சரி நீ அப்ராட் போயிட்டு வா, அதுக்கப்புறமா நான் கியூ கிட்ட வந்து என்னோட கன்ஃபெஷன்லாம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ அவளோட கசன் கிட்ட வந்துட்டு இந்த புலம்பிட்டு இருக்கா, அதாவது அப்ராடுக்கு போகிறேன்னு சொன்னால் திரும்ப வந்துட்டு அதே தப்பு பண்ணுறான், லீஷாவை போயிட்டு புக் ஸ்டோரில் பார்த்துருக்கான், ஸோ அவளே கூட்டிகிட்டு தானே சுற்ற போகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவள் கசன் வந்து கேட்குறா ரொம்ப கூலா, இப்போ என்ன அவன் புக் ஷாப்புக்கு தானே பார்க்கறதுக்காக போனால், ஏதோ வந்துட்டு ஹோட்டலுக்கு 2 பேர் கிளம்பி போன மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க, உனக்கு அவ்வளோ வந்துட்டு எரியுது அப்படின்னா அவனுக்கே பேசாமல் மெசேஜ் அனுப்பி கேளு எதுக்காக புக் ஸ்டோருக்கு போனேன்னு சொல்லிட்டு அவன் பதில் சொல்லிட போகிறான். இல்லைனா அதை விட டேரெக்டாகவே கேட்டுடு, இந்த மாதிரி லீச்சாவும் கூட அப்ராட் வரலான்னு சொல்லிட்டு அவன் பதில் சொல்லாமலாம் போக போகிறான். அப்படின்னோடனே நம்ம ஹீரோனும் நான் எதுக்காக அவங்ககிட்ட பதில் கேட்கணும், நாளாக கேட்க மாட்டேன், நாங்கள் தான் பிரேக்கப் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் வந்துட்டு அவள் இங்கே அங்கேன்னு சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு கேஃபேல அந்த புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்க பொண்ணும் லீஷாவும் வந்துட்டு ஒன்றா உட்காந்து பேசி சிரிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறா. ஸோ அடுத்த நாளே வந்துட்டு ஆஃபீஸுக்கு போகும்போது அந்த பொண்ணுக்கிட்ட என் கூட வந்துட்டு ட்ரீட்டுக்கு வரியா, நான் வந்து உனக்கு கேஃபே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரா. அந்த சமயத்தில் வந்து தனியாக உட்காந்துருக்கும் போது அவள் சொல்கிறா, இந்த மாதிரி நேற்று தான் லீச்சாவையும் உன்னையும் வந்துட்டு இதே இடத்துல இதே விண்டோ சீட்டில் வந்து பார்த்தேன், உங்கள் 2 பேருக்கும் வந்துட்டு ரொம்ப நாள் பழக்கம் இருக்கா, அது மாதிரி தான் நீங்கள் பேசி நடந்துக்கிட்டதெல்லாம் இருந்துச்சு அப்படின்ன உடனே ஆமாம் நாங்கள் 2 பேரும் வந்து சிக்காகோவில் ஒன்றா படிச்சுக்கும் போது மீட் பண்ணோம், ஒன்றா படிக்கல பட் ஆனால் அந்த அசோசியேஷனில் மீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படின்னா என்னை சுற்றி இருக்கக்கூடிய காசிப் எல்லாமே வந்துட்டு நீயும் லிஷாவும் சேர்ந்து கிளப்பி விட்டு தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் வந்துட்டு வேறு வேலையே இல்லாமல் அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம்னு நினைக்கிறியா, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொன்னது எதுவுமே காசிப் கிடையாது, எல்லாமே உண்மை மட்டும்தான் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயினும் இதுக்கெல்லாம் வந்துட்டு எதுக்காக உனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது என்னையை பற்றி பேசி, ஹீரோ வந்து எனக்கு கார்டு கொடுத்தது, ஹீரோ எனக்கு லிஃப்ட் கொடுக்கறது, அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன லாபம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே வந்து அந்த ஆனுவல் மீட்டிங் அப்போது வந்து எனக்கு ட்ரெஸ் அப் பண்ணுறேன்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் வந்து அசிங்கப்படுத்துனீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அதுக்கு அந்த பொண்ணும் வந்துட்டு அது கரெக்டாக லீச்சாவோட பிளான் தான், அதுக்கு நான் ஒன்றும் வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இந்த மாதிரி எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, லீச்சாவுக்கு வந்துட்டு அவன் மேலே ஒரு அப்சஷன் இருந்துச்சு, எனக்கும் வந்துட்டு ஹீரோவை பிடிச்சிருந்துச்சு, பட் ஆனால் இப்போ எனக்கு வந்து அவனோட ஃபீலிங்ஸ் தெரிஞ்சதுக்கு பிறகு அவன் பின்னாடி சுற்றணும்லாம் நான் நினைக்கல, ஸோ இப்போ வந்து நான் கண்ட்ரோல்டாக தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் எந்த ஒரு தப்பும் செய்யலை, ஸோ நீ என்னை ப்ளேம் பண்ணாத, ஒன்னால் காசிப்பெல்லாம் ஏற்றுக்க முடியல, நான் ஹீரோ டேட் பண்ணுறது நிறுத்திடு அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் சொல்லிட்டு போயிடுறா. ஸோ இங்கே பார்த்தோன்னா அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பயங்கர ஸ்டொமக் பெயினாக இருக்குது, முடியவே இல்லை, அவள் கூட இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அவளுக்கு என்ன ஆச்சு, லீவ் போட்டுட்டு போயிடு, ரெஸ்ட் எடு, ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அவளும் நான் மேனேஜ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு தான் இருக்கா. ஹீரோ வந்து இப்போ அப்ராட்லேருந்து ரிட்டர்ன் ஆகிறான். லீச்சா வந்து இப்போ அவனை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருக்கா. இவன் மெயினாக போயிருக்கிறது வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக கிடையாது, கியூவை பார்த்து கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ வந்து இங்கே வந்திருக்கும் போது அவள் கியூ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இப்போ அந்த இங்கே வந்து கியூவை வந்து சூ பண்ணியிருக்கிறதுக்காகத்தானே அவங்க வந்து பேசுகிறதுக்கு போயிருக்காங்க. ஸோ இப்போ லாயர்ஸோடு சேர்த்து கியூவை வந்து அங்கே தான் விட்டுட்டு வந்திருக்கேன், இன்னும் அவனுக்கு கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். லீச்சாவும் வந்துட்டு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுறா, இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறா. இவங்க 2 பேரும் ஒன்றா வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் தான் ஹீரோயினுக்கு அங்கே என்ன ஆகுதுன்னா, வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும் போது சுத்தமாக அவளுக்கு நடக்கவே முடியல. அவளுக்கு வந்து பீரியட்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லி தான் வந்து அங்கே கொலிக்கிட்டெல்லாம் சொல்லிட்டு இருப்பா, மேனேஜபிளாக இருக்குது, இந்த மந்த் தான் ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவள் வீட்டு கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவளால் சுத்தமாக முடியல. அதே இடத்துல வந்துட்டு பயங்கர ரேஞ்சுக்கு உட்காந்துடுறா. அங்கே வரக்கூடிய ஒரு ஆன்ட்டி தான் அவளை பார்த்து என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க கவனிக்கிறாங்க அவளுக்கு பயங்கர ப்ளீடிங் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே மயக்க போட்டு விழுக அவங்க தான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே செக் பண்ணும்போது அவளோட பேக்கில் இருந்து நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு செஞ்சு வச்சுருக்கக்கூடிய பேட்ச் வந்து கவனிக்கிறாங்க.
வச்சுருக்காங்க. ஹீரோடைய பேர் போட்டு ஃபோன் நம்பரும் இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே வந்துட்டு அவங்களும் இந்த நம்பருக்கு கால் பண்ணணும், இதில் பிளட் குரூப்பும் இருக்குது, ரொம்ப ரேர் குரூப், நம்ம பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கால் பண்ணுற போது அந்த இடத்துல தான் லீச்சாவும் கூட இருக்கா. ஸோ ஹீரோ என்ன சொல்கிறான்னா லீச்சாவை விட்டு அவனுடைய தங்கச்சியை வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறா. ஏன்னா வந்துட்டு 2 பேரும் ஒரே பிளட் குரூப்பு, ஸோ ஏதாவது வந்துட்டு தேவைப்பட்டால் கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அங்கே வந்து நிற்கும் போது டாக்டர் வந்துட்டு அப்போ தான் பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லும் போது கரெக்டாக வந்துட்டு ஹீரோடைய தங்கச்சி அங்கே வந்துடுறா. அதுக்கப்புறம் அவள் பிளட் டொனேட் பண்ண போக சமயத்தில் இந்த புது பொண்ணை இங்கே வந்து ஹீரோ வந்து அவனோட மேனேஜர் வச்சு கூட்டிகிட்டு வர வைக்கிறான். ஸோ இங்கே அந்த பொண்ணு வந்த உடனே ஹீரோனுக்கு பிளட் கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் எனக்கு என்னெல்லாம் வந்துட்டு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குன்னு உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து ஒரு டீல் பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இவ பிளட் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறமா ஹீரோவுடைய தங்கச்சி வந்துட்டு அவளை ரொம்ப தேங்க் பண்ணுறா பிளட் டொனேட் பண்ணுறதுக்காக. எனக்கு அன்றைக்கி பண்ணீங்க, அதுக்கு பிறகு இப்போ ஹீரோயினுக்கும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, பாஸ் கேட்டார் அதுக்காக தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு சர்ஜரியே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக அவளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அவளுக்கு யூட்ரஸில் வந்து ஒரு ரப்சர் மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் ப்ளீடிங் வந்து இவ்வளோ அதிகமாக இருந்தது, அது மென்ஸ்ட்ருவேஷன் தான் அப்படின்னு சொல்லி அவளாவே நினச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யூட்ரஸில் வந்து இப்போ அவளுக்கு ஒரு சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து அவளுடைய ஃப்ரெண்டுக்கும் கசனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணோடனே அவங்க 2 பேரும் அங்கே கிளம்பி வராங்க. ஸோ ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு, வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும், இன்னும் அனஸ்தீஷியா வந்து போகல, அதனால தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே வந்து அவளோட ஃப்ரெண்டும் அப்புறம் கசனும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. இன்னைக்கு நீ பார்த்துக்கோ, நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோவும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, நானே அவளை ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிடறான். இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பெஸ்ட் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஹீரோனோட கசன் வந்து அப்போ ஃப்ரெண்டுக்கு ஞாபகப்படுத்துறா, நீ தான் ஹீரோ வந்துட்டு ரொம்ப மோசம், லீஷாவோட அஃபார் வச்சிருக்கான்லாம் சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு உடனே அது ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், இப்போ வந்து ஹீரோயினை வந்து எப்படி வந்து வச்சுக்கு பார்த்துக்கிறாங்கிறதுலேருந்தே எனக்கு தெரியுது இவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து கண் வெளிச்சதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹீரோவை பார்க்குறா. அந்த சமயத்தில் ஹீரோ வந்து இவகிட்ட பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ லீச்சாவுடைய வந்து கன்ஃபெஷன் எனக்கு முன்னாடியே தெரியும், இத்தனை வருஷமும் வந்துட்டு நான் அவளை என் தங்கச்சி மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன், அவளை ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளை ஒதுக்கி வச்சிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் வந்து அவளோட நார்மலாக இருக்கிற மாதிரியே நடந்துக்கிட்டேன். என் வீட்டில் அவள் லிவ் பண்ணதாக இருக்கட்டும், என் சர்க்கிள்குள்ளே இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அதுதான். லீச்சாவை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்னா அதே காரணத்தினால உன்னைய வந்து இப்போ ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. நான் உன்னோட பிரேக்கப் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது, உன்னை நான் ரொம்ப நாள் டேட் பண்ணணும், உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆசையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோயின் எல்லாத்துக்குமே அமைதியாக இருந்துட்டு இருக்கும் போது அவன் கூடவே என்ன சொல்கிறான்னா, உனக்கு சப்போஸ் வந்து என்னோட பேட்சப் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னாக்க ஒருத்தரை டேட் பண்ணுற வரைக்கும், அவன் மேலே நம்பிக்கை வர வரைக்கும், அவன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுற வரைக்கும் நீ என்னுடைய அந்த பேட்சை மட்டும் பத்திரமா வச்சுக்கோ, ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா என்னோட கான்டாக்ட் வந்து உன்கிட்ட இருக்கட்டும், எப்படியாவது ஒரு வகையில் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், உன்னை சேஃபாக வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறான். அப்சர்வேஷன்லேருந்து கொஞ்சம் வந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகி வந்ததுக்கு பிறகு லீச்சா அவளை பார்க்கறதுக்காக வரா. ஸோ அப்போ லீச்சா வந்து பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனும் நீ மன்னிப்பு தான் கேட்க வந்திருக்கேன்னா அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், நான் ரொம்ப ஈவிலான திங்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டுட்டு லீச்சாவும் இல்லை நீ தெரியாமல் பேசிகிட்டு இருக்க, உங்கள் 2 பேரையும் பிரிக்கணும்னு நான் ரொம்ப கன்னிங்காக இருந்திருக்கேன், ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் அந்த மாதிரி இருந்தது கிடையாது, ஆனால் இப்படி நான் இருந்தேங்கிறதே வந்துட்டு லேட்டராக தான் என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல, ஆக்சுவலாக வந்து அந்த மேக்கப் அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் நீ பண்ணதுனால என்னை அசிங்கப்படுத்தணும்னு தான் பண்ணேன், பட் ஆனால் வந்து அதுலேயும் எனக்கு ஒரு நல்ல நடந்திருக்கு, என்னென்னா அந்த சமயத்தில் தான் நான் வந்து நிறையா ட்ரிங்க் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் முன்னாடி ஓப்பனாக வந்து கன்ஃபஸ் பண்ணேன் நான் ஹீரோவை டேட் பண்ணிகிட்ருக்கேங்கிற விஷயத்த. ஸோ அது மூலமாகவும் எனக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் கிடச்சிது, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சதில்ல, அதுக்கு பிறகு வந்து காசிப்பு குறைஞ்சிது, ஸோ இதெல்லாமே வந்துட்டு எனக்கு நல்லதில் தான் முடிஞ்சிருக்கு, அதனால் உடனே நீயே வந்துட்டு கில்ட்டியாக ட்ரீட் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி லீச்சா கிட்ட சொல்கிறா. இதெல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய லீச்சாவும் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் பேச்சப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் இப்போதைக்கு எனக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை, எனக்கு ஒர்க் ப்ளஸ் ஹெல்த் இதெல்லாம் பார்க்கணும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறா. அவன் வந்து திரும்ப அவகிட்ட பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நான் ஏன் வந்து இவ்வளோ சுப்பீரியராக இவ்வளோ ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணேன்னு எனக்கே தெரியாது, நீயும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், ஸோ நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் நம்ம வந்திருக்கோம், பட் ஆனால் ஹீரோவுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு பசங்களுக்கு ஈக்குவலாக என்னை ட்ரீட் பண்ணதுனால, அவங்க என்னை அப்ராடுக்கு அனுப்பி படிக்க வச்சதுனாலையோ இல்லை எல்லா எக்ஸ்பென்சிவான திங்ஸும் எனக்கு கிடைச்சதுனாலையோ என்னவோ நான் வந்து எல்லாருக்கும் மேலேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் என் மைண்டில் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடியிருக்கேன், இந்த மாதிரி அப்சஸ்டாக இருந்து அது மூலமாக நிறைய கெட்டதுகளும் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அட்மிட் பண்ணுறா. ஸோ இனிமே வந்துட்டு கண்டிப்பாக என்ன நானே வந்து கிரவுண்ட் பண்ணிப்பேன், இதுக்கும் மேலே வந்துட்டு நான் வந்து என்னைய வேறு ஒரு ரேஞ்சுக்கு வந்து நடத்த மாட்டேன், ஏன்னா நான் வந்து
சிரமப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல இன்னும் எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுகிட்டே இருந்துட்டு கடைசியாக வந்து லீச்சா கிட்ட நானும் உங்ககிட்ட சாரி சொல்லணும், அன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட்டில் நான் ரொம்ப ஓவராக பேசிட்டேன், உங்கள் எல்லாரையுமே வந்துட்டு ரொம்ப பொய்யர்கள்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் வந்துட்டு விட்டுட்டேன், உங்கள் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ரொம்பவே சாரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு பில் எல்லாத்தையுமே பே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ ஹீரோயினை அவளோட ஃப்ரெண்டும் அப்புறம் அவளோட கசனும் சேர்ந்து அவளுடைய ஊருக்கு அப்படியே பேக் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இந்த சர்ஜரி முடிஞ்சதுனால போஸ்ட் வந்து கேர் வந்து நிறைய தேவை அப்படின்னு சொல்லி ஃபுட் சார்ட்லேருந்து எல்லாமே டாக்டர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப ஃபாலோ பண்ணணும்னா இவ தனியாக இருந்தால் நடக்காதுன்னு சொல்லி வீட்டிலே கொண்டு போய் விட்டுட்டாங்க. வீட்டில் வந்து உட்காந்துருக்கும் போது தான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறா. டிஸ்சார்ஜ் ஆகிற அன்னைக்கு காலையில் ஹீரோ வந்து அவளை பார்க்கறதுக்கு வந்திருந்த சமயத்தில் டாக்டரும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி பேசிட்டு பிறகு என்ன சொல்கிறாருன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லவும் இவங்க 2 பேரும் தனியாக கிளம்பி டாக்டர் கூட வெளியில் போகிறாங்க. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த சைடாக வந்து தட்டி நடந்து வரா. அப்போ வந்து கரெக்டாக இவங்க பேசுறதையும் கவனிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. ஸோ அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி வந்து யூட்ரஸில் சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு யூஸ்வலாக ஒரு சைட் எஃபெக்ட் மாதிரி இருந்து பேபி வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவுமே வந்து சில பேருக்கு தான் வந்து அதுக்கான வாய்ப்பே கிடைக்கும், நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிற வாய்ப்பே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சர்ஜரிக்கு பிறகு அவளோட பாடி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுதோ அதை பொறுத்து தான் இந்த ப்ரெக்னென்சி விஷயமும் வந்து நடக்கும், அதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நான் எல்லாமே டீட்டெயில்டாக வந்து நர்ஸ் கிட்ட வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றேன், அதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் அவங்க ஹெல்த் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது என்னோட கசன் வந்து இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறா, இப்போ சஞ்சனால நிஜமாவே ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, டாக்டர் தான் சொன்னார்ல நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டோன்னா அவளால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றி மட்டும் நம்ம யோசிப்போம், அவளை நல்லா பார்த்துப்போம், அவளால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அங்கே ஒளிஞ்சிருந்து வந்து கேட்டுடுறா இல்லையா. ஸோ அவள் வந்து இப்போ மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறா, இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் இல்லை குழந்தைக்காகவோ எனக்குமே நான் வந்து ஆசைப்பட்டதில்லை, அதை பற்றி யோசிச்சது கூட கிடையாது, ஆனாலும் இப்போ இந்த பேச்செல்லாம் கேட்டதுக்கப்புறமா மனசில் ஒரு மூலத்தில் வந்து வலிக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஃப்ளாஷ்பேக்கை கலைக்கிற மாதிரி அங்கே ஒரு கொரியர்காரன் வரான். ஸோ நம்ம ஹீரோவுடைய தங்கச்சிக்கிட்டேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. அதில் பார்த்தோன்னா இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஹெல்த் வந்து திரும்ப வருது அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்ப மெனக்கட்டு நிறைய ட்ரெடிஷ்னல் ஹர்ப்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்க இப்போ பேக்கேஜாக அனுப்பியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாத அவங்க அம்மா வந்து இப்போ எப்படின்னா ஹீரோனோட வீட்டில் வந்து சொன்னால் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க விஷயத்தெல்லாம் சொல்லாமல் இந்த மாதிரி ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லைன்னு மட்டும் தான் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணணும்னு நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் டாக்டரை போய் பார்த்து கேட்குறாங்க. ஸோ அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்க வந்து ரெசிபியும் கேட்டு ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க சொல்கிறதுக்காகவும் ஆரம்பிக்கிறாங்க. ப்ரெக்னென்சி பற்றி அவங்க திடீர்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிடுறா. அவங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் அந்த டாக்டர் கிட்ட பேச போனேன்ல, அவர்கிட்ட தெளிவாக கேட்டுட்டேன், அவர் இந்த மாதிரிலாம் தான் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி சர்ஜரிஸ் நடந்தால் தான் இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு என்கிட்ட சொன்னார், அதிலே தெரிஞ்சு போச்சு, நீ எதுவும் பெருசாலாம் வந்துட்டு யோசிக்காத, மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா மனசில் வந்து எப்போவுமே குழந்தைய வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டுலாம் டேட் பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ அப்படியே இல்லை, உனக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க, அப்படி வந்து பாசிபிலிட்டி இல்லை, அது வந்து கஷ்டம், உன்னால் முடியாது அப்படின்னாலும் அதுலேயும் பிரச்சனை இல்லை, ஒரு நல்ல கம்பேட்டபிள் பர்சன் நம்மளுக்கு இருந்தாங்கன்னா அதுவே நம்மளுக்கு லைஃப்பில் போகும், நம்ம லைஃப்பில் என்ன தேவை, நம்மளுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தான் தேவை, அது குழந்தையால் மட்டும்தான் கிடைக்கும்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணி அவளை கொஞ்சம் வந்துட்டு மனசை நிம்மதியாக்குறாங்க. ஒரு நாள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா அவளுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கே திரும்பி வந்துடுறா. ஸோ அப்போ பார்த்தோன்னா அவளோட ஃப்ரெண்டும் கசனும் அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் வந்து வியர்டாக தெரிஞ்சிட்ருக்கு. அப்போ தான் பார்த்தா ஹீரோவுடைய பட்லர் அங்கிள் அங்கே வராரு. அவர் என்னென்னா நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி இன்னும் கொஞ்சம் ஹர்ப்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறாரு. கூடவே இங்கே வந்து அவங்க ஒரு குக் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 4 ஹவர்ஸ்க்கு அவங்க உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கவும் செய்வாங்க, உனக்கு எல்லா மெடிசனல் ஹர்ப்ஸையும் வந்து குக் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு பாஸோடைய தங்கச்சி வந்து கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண தான் சந்தேகம் வருது. வந்து 1 மணி நேரம் கூட ஆகலை, இந்த பக்கிங் அதுக்குள்ளே போட்டு கொடுத்துருச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அந்த அங்கிள் கிட்ட ஹர்ப்ஸை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் குக்கு இல்லை வந்து நர்ஸ் எல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பொலைட்டாக டிக்ளைன் பண்ணிடுறா. ஸோ அடுத்த நாள் வந்து ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறப்ப பார்த்தோன்னா அந்த புதுசாக இருப்பாள் அந்த பொண்ணு அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன், ஸோ அங்கேருந்து நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறேன், அப்பப்போ எப்பயாவது முடிஞ்சால் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அவளை நார்மலாக வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு மட்டும் ரொம்ப ஷாக்காக இருக்குது, இவ எதுக்காக திடீர்னு இங்கேருந்து அங்கே கிளம்பி போகிறா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கேருந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதே ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான் அப்படின்னு சொல்ல, சரி ப்ரொமோஷனா அது எப்படி திடீர்னு நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, இதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறா. உனக்கு வந்து அவள் தான் இப்போ பிளட் டொனேட் பண்ணியிருக்கா, ஸோ அதுக்கு
அதுக்கு கைமாறா பாஸ் வந்து என்ன வேணும்னு சொல்லி கேட்குறப்போ பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாலாமா. இதெல்லாமே ஒன்னால தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் ஷாக் ஆகிடுறா. என்னது பிளட் டொனேட் பண்ணுது இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கும் பாஸ்க்குமான பிரேக்கப் பற்றி இன்னும் யாருக்குமே தெரியாது. ஸோ எல்லாரும் அப்பப்போ ஹீரோனை டீஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஹீரோயின் லஞ்ச் சாப்பிட அவளோட ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது பார்த்தோன்னா ஹீரோவுடைய செக்ரட்டரி அங்கே வராங்க. அவளுக்கு வந்து ஒரு மெடிசனல் ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பாஸ் வந்து இதை ஃபுல்லாக குடிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிக்கிட்டு நீங்கள் எதுக்காக இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல அப்படின்னவும் எப்போவுமே உனக்காக சர்வ் பண்ணுறது நான் தானே அப்புறம் என்ன புதுசாக சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் வந்து இங்கே ஆஃபீஸில் இன்னொரு காசிப்போ வந்து இந்த பொண்ணுங்கள்லாம் பேசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. கியூ வந்து அப்ராடில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலைக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அந்த வேலைக்கு தான் அவன் போகிறானாமா, இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறா. அந்த சமயத்தில் ஹீரோவுடைய தங்கச்சிக்கிட்டேருந்து இவளுக்கு கரெக்டாக கால் வருது. அவங்களோ நான் வந்து இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில் நீ இருக்கும்போது உனக்கு கால் பண்ணுறேன், எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்ச ஆரம்பிக்க என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ரொம்ப பதட்டமாக கியூக்கும் அப்புறம் என்னுடைய அண்ணனுக்கும் வந்துட்டு சண்டை வந்துருச்சு. ரெண்டு பேரும் வந்துட்டு வேலை விஷயமா பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு ஒன்றா போயிருக்காங்க. லீச்சாவை கூட கூட்டிகிட்டு போகல. ஸோ ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஸோ என்னுடைய பிரதரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், தயவு செஞ்சு கூட வரியா, எதுவும் மனசில் வச்சுக்காமன்னு உடனே அவளும் சரி அதுக்கு என்ன வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா அவங்களோட. ஸோ இவங்க வந்து இவளை பிக்கப் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸ்லேருந்து இங்கே வரதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ கியூக்கு வந்து என்ன கோவம்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ராஜரி பண்ணலன்னு சொல்லிட்டு நம்பலை, அவன் பக்கம் நிற்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு என்னென்னா என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பை உதறி தள்ளிட்டு அப்ராடுக்கு போகிறான், தான் கூட வந்துட்டு வேலை செய்யலை அப்படிங்கிறது வந்துட்டு அவனுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்துட்டுருக்கு. ஹீரோ வந்து எது பண்ணுறாங்க நல்லதுன்னு அவன் நம்ப மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு பேரும் இந்த மாதிரி தான் வந்து உன் மேலே நம்பிக்கை இல்லை என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. இவங்க சண்டையை விலக்கி விட்டுட்டு லீச்சா வந்து இவனை தனியாக கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அவனை கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. அப்போ இவனும் இந்த மாதிரி வந்து ஹீரோக்காகத்தான் நான் இத்தனை வருஷம் இங்கே இருந்தேன் என் பேரண்ட்ஸை விட்டுட்டு. ஸோ இப்போ வந்து நீ ஒரு வார்த்தை சொல்லு, என்கிட்ட ஒரே ஒரு கன்ஃபெஷன் மட்டும் கொடு, நான் உனக்காக இங்கே இருக்கேன், அப்படி இல்லைன்னா நான் கண்டிப்பாக அப்ராட் போயிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ லீச்சா என்ன சொல்கிறான்னா பார் ப்ரொஃபஷனல் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் போட்டு குழப்பிட்டு இருக்க, இங்கே இருக்கிறதும் இல்லாததும் உன்னுடைய இஷ்டமாக தான் இருக்கணும், ப்ரொஃபஷனலாக என்ன வேணும்னு பாரு, அதை விட்டுட்டு என்கிட்ட எல்லாத்துக்கும் வந்து சொல்யூஷன் கேட்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே அவன் கோச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு தனியாக பேசுகிறோன்னு சொல்லிட்டு அவனுடைய சிஸ்டர் விட்டுட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா கியூவை பார்த்தா வந்து எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் இந்த மாதிரி லவ்விங்காகவும் இல்லை ஃபன்னாகவும் இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இல்லையா அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினும் நிறைய பொண்ணுங்க அவனுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கிறது உனக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது கிடையாது, இப்போ அவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்ன உடனே வேலையை ரிசைன் பண்ணிட்டு அடுத்த வேலைன்னு சொல்லி பார்த்து போயிட்டுருக்கான்ல. ஆனால் என்னால் அது மாதிரி பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இருக்கிற வயசுலவே பிஸ்னஸ் வந்து என்னுடைய தலைமையில் வந்து விழுந்துருச்சு, ஃபேமிலி பிஸ்னஸ் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, தாத்தா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தோன்னா ஏகப்பட்ட பிரச்சனை, இப்போ என் ஃப்ரெண்டு கூட பிரச்சனை, ஹார்ட் பிரேக்குன்னு எனக்கு எல்லாமே நடந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் விட்டுட்டு போகணும்னு நினச்சா முடியுமா? முடியாது. அதே 22nd ஃப்ளோரில் அதே பாஸுங்கிற பொசிஷனில் அதே இடத்துல உட்காந்து ஃபைல் எல்லாம் வாசித்து சைன் பண்ணணும், ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ணணும், எனக்கு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். இவன் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் பாஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்னு நினச்சேன், ஆனால் பாஸுக்கும் வந்து டிப்ரெஸ் ஆகும், பாஸுக்கும் ஒரு லோன்லினஸ் வருங்கிறதெல்லாம் இவன் பேசுகிறதுல தான் இப்போ தான் எனக்கு தெரியுது, இப்போ தான் இவன் கண்ணுக்கு மனுஷன் மாதிரி தெரியுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அப்படியே நடந்து அந்த நூடுல் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான். அங்கே வந்து அவள் ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த ஆண்டியோ அதெல்லாம் தேவையில்லை, உன் பாய் ஃப்ரெண்ட் ஏற்கனவே பே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் கேட்டு ஹீரோயின் வந்து திக்குன்னு ஆகிறா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவள் கிளாஸ்க்கு போகிறா. அந்த சமயத்தில் பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்துட்டு எப்போ பாரு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாலில் வரான்னு சொல்லிட்டு பணக்கார பாய் ஃப்ரெண்டா அப்படின்லாம் முன்னாடியே கேட்டிருப்பா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அதை கேட்குறா, என்ன கொஞ்ச நாளாக வந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்டோட நீ வரதில்லை போல், ஆனால் உன் பாய் ஃப்ரெண்ட் உனக்காக டெய்லி வெயிட் பண்ணுறானே, ஏதாவது சண்டையா கோச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு என்னது அவன் வரானா அப்படின்ன உடனே அந்த காரை போய் நான் மறப்பனா, கண்டிப்பாக அவன் வந்துட்டு தான் இருக்கான், டேர்னிங்கில் நீ என்ன பாரு, அவன் உனக்காக இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான், நீ உள்ளே வரும்போதும் சரி சாயங்காலம் வெளியில் போகும்போதும் சரி அங்கேயே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்ல இது ஷாக் ஆகிடுறா. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு பிடிச்ச மாதிரியான கப்பிள் டான்ஸ் வந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஹீரோடைய பிரதர் இன் லா கிட்டேருந்து கால் வருது, இந்த மாதிரி கியூ வந்துட்டு அப்ராட் போகிறான், உடனே வந்துட்டு யார்கிட்டையும் சொல்லிக்காம லீச்சாக்கு கால் பண்ணா வந்து கால் எடுக்க மாட்டேங்கிறா, எனக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்ன உடனே அவன் அப்ராடுக்கு ஏற்கனவே போகிறது அதெல்லாம் சொன்னான் வேலை விஷயமா அப்படின்ன உடனே அப்படி இருந்தால் நான் விட்டுருப்பேன், இவன் வந்து ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணலை, எனக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்னென்னா அவன் வந்து ஜாப் ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணதாக சொன்னது வந்து அவங்க அம்மா அப்பா இருக்கக்கூடிய அதே சிட்டியில் தான், பட் இப்போ அவன் அங்கே போகலை, வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறான், அதனால தான் எனக்கு மனசு குழப்பமாக இருக்குது, ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி தோணுது, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவ உடனே ஓடி போகிறா. லீச்சாவை தேடி அவளை பிடிச்சி அவளை கன்வின்ஸ் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது அவளும் முதல்ல நார்மலாக தான்
எடுத்துக்கிறான், அவன் ஜாப் ஆஃபர் தான் எடுத்துக்க போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ இவ வந்து அதுக்கப்புறம் இங்கே இவளுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறம் தான் லீச்சாவும் வந்துட்டு பயந்துட்டு உடனே 2 பேரும் சேர்ந்து கியூடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. போனால் வந்துட்டு அவன் அப்பார்ட்மெண்ட்டை வந்து வேற ஒருத்தன் லீஸ்க்கு கொடுக்கறதுக்காக யார்கிட்டயோ வந்து ஃபோன்லாம் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இதை கேட்டோடனே அவன் ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருக்கான், அங்கே போகலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஐடியா கொடுக்க 2 பேரும் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி வராங்க. அவனை போட்டு தேடின்னு தேடுறாங்க, எங்கேயுமே அவன் கண்ணுக்கு வந்து தெரியவே இல்லை. அப்போ தான் வந்துட்டு அங்கே தூரமாக இருக்கக்கூடிய ஒருத்தவனை பார்க்குறாங்க. ஸோ லீச்சாவும் நம்ம ஹீரோனும் சேர்ந்துட்டு உடனே அவனை கியூன்னு கூப்பிட்டு ஸ்டாப் பண்ணி நிறுத்துறாங்க. அவனும் வந்து நின்ன இடத்துல நின்றுட்டுருக்க. இங்கே லீச்சாவும் வந்துட்டு அவளோட லவ்வை வந்து அப்படியே மனசுலேருந்து கொட்டி தீக்கிறா. எமோஷ்னலாக வந்துட்டு பயங்கர ஸ்டார்டிங்லேருந்து இவன் என்னெல்லாம் ப்ராமிசஸ் கொடுத்துருப்பான்னு எல்லாத்தையுமே சொல்லி சொல்லிக்கிறா. ஆனால் இவங்க 2 பேரும் வந்து பார்க்காம விட்ட ஒரு விஷயம் என்னென்னா, கியூ இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறான், முன்னாடி இருக்கிற வேற யாரையும் அவங்க கியூன்னு நினச்சி தான் கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவள் பேசி எமோஷனலாக முடிக்கிற சமயத்தில் தான் அந்த ஆள் திரும்புகிறான். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து தூக்கி வாரி போடுது, அது கியூ கிடையாதுன்னு சொல்லிட்டு. அடடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிச்சுட்டு இருக்கும் போதே பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் கியூவும் இங்கே லீச்சாவை பார்த்துட்டு என்கிட்ட கன்ஃபஸ் பண்ணால் மட்டும் போதுமா, நான் உனக்கு பதில் சொல்ல வேணாம், நானும் தான் அவனை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் வாய்ஸை கேட்டு அப்படியே ஷாக்கோட திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கியூவை பார்த்துட்டு லீச்சா உடனே வந்துட்டு ஓடி போய் டக் பண்ண ஹக் பண்ணிக்கிறா. 2 பேரும் அதுக்கப்புறம் வந்துட்டு எமோஷனல் ஆகிக்கிட்டே அவங்களோட லவ்வை வந்து ஆபரேட்டாக வந்து பேசி கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்து ஜென்யூனாக சந்தோஷப்படுறா. அதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் உடனே ஹீரோவை பக்கத்துக்காக தான் வராங்க. ஸோ அங்கே நான் வந்துட்டு அப்ராடுக்கு கிளம்பி போகணும், வேறு ஜாப் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது சாக்காக தான் சொல்லிட்டு போனேன். அப்ராடுக்கு நான் வந்துட்டு இங்கே ரிசைன் பண்ணிட்டு போகணும்னு நினச்சதே வந்துட்டு கம்பெனியோடைய பேர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். எனக்காக நீ சப்போர்ட் பண்ணுறதுக்கு துணிஞ்சிட்ட, ஆனால் எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லை, கம்பெனியோட பேர் வந்துட்டு கெட்டு போயிடக்கூடாது, அது மூலமாக உன் பேர் கெட்டுடும் இல்லையா, ஸோ அதுக்கு தான் சாக்கு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ எனக்காகன்னு சொல்லிட்டு லீச்சா இங்கே வந்துட்டா, அதனால் லீச்சா விட்டு நான் போக மாட்டேன், நீ சொன்ன மாதிரி உன் ஐடியாவே ஃபாலோ பண்ணிக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த லா சூட்டை வந்துட்டு எடுத்துக்கலாம், நம்மளா அவங்களான்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புகிறான், நீ எனக்காக பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அதுக்கு பதில் சொல்லாமல் மனசில் வந்து நினச்சிக்கிறா, என்னால் உனக்காக இதை மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆஃபீஸில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினும் அப்புறம் அந்த புது பொண்ணும் வந்துட்டு ஒரே நாளில் வந்து லிஃப்ட்டில் வந்து மீட் பண்ணிக்கிற மாதிரி ஆக்சிடென்டெல்லாம் நடக்குது. ஸோ அந்த சமயத்தில் ஹீரோயின் வந்து கொஞ்சம் நேரம் தங்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்துட்டு எனக்காக பிளட் கொடுத்தியாமே, எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு அமைதியாகவே இருந்துட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினும் உன்னையும் என்னைய மாதிரி தானே அங்கே ஹீரோவுடைய தங்கச்சிக்காக பிளட் கொடுக்கறதுக்காக தானே வேலைக்கு எடுத்திருக்காங்க, ஸோ நீ அவங்களுக்கு வந்து டொனேட் பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்கும் சேர்த்து டொனேட் பண்ணியிருக்க, இது நிஜமாவே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான தேங்க்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த பொண்ணும் நிஜமான ரீசன் வந்துட்டு என்னை இந்த வேலைக்கு எடுத்தது வந்துட்டு அது ஹீரோக்காக மட்டும் கிடையாது உனக்காகவும் தான் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போடுறா.